வணக்கம் மக்களே, வெல்கம் டு J2B சேனல். இன்றைக்கி எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா, தேப்பெருமாநல்லூர் சிவன் கோயில், ஐயாவடி கோயில், 2 கோயில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேப்பெருமாநல்லூர் கோயிலுக்கு போகலான்னு போனோம். அது 8 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நேராக நம்ம இப்போ ஐயாவடி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பூட்டியிருக்கு கோயில், தேப்பெருமாநல்லூர் கோயில். அதனால் ஐயாவடி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வழியெல்லாம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. இப்போ உப்பிலியப்பன் கோயில் கடந்து தான் போயிட்டுருக்கோம். ரிட்டன் வரும்போது இந்த கோயில் போகலான்னு அப்படியே நேராக போகிறோம். வழியெல்லாம் பச்சை பசேல்னு அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. காலையில் போனதுனால நல்லா இருக்குது. வெயிலும் அடிக்குது, ஆனால் ரொம்ப சிவியராக இல்லை. ஆற்றுப்பாலத்தை கடந்து வந்துட்டோம். இன்னொரு ஆற்றுப்பாலம், 2 ஆற்றுப்பாலத்தை கடந்தாச்சு. கோயில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் பஸ் நிற்கிது. வெளியூர்லேருந்து பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்குங்க. சின்ன ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இந்த இடத்துல தான் பைக், கார் எல்லாமே நிறுத்தியிருக்காங்க. நாங்களும் இங்கே வண்டியை நிறுத்திட்டு கோயில் உள்ளே போக போகிறோம். நாங்கள் 2 எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிட்டு போகிறோம். பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வரலான்னு. ஏன்னா இங்கே திருப்பணி நடக்கிறதுனால யாகம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது வெளியில். பிள்ளையாரை தரிசனம் செஞ்சுட்டு ஐயர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே பிள்ளையாரை ஒரு சுற்றி வலம் வந்துட்டு அப்படியே கோயில் உள்ளே போகலாம். இப்போ சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக க்யூவில் நிற்கிறோம். நிற்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரமாக இருக்குது. இங்கே ஒருத்தர் பூஜை பொருட்கள்லாம் விற்றுட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடை இருக்குது. எல்லாமே பூஜை சாமான் தான். இதுக்கு மேலே பயந்துட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளில பார்த்திங்கன்னா கடையெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய கடை. கோயிலில் வேலையெல்லாம் நடக்கிறதுனால இப்போ யாகம்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆசையோடு தான் போனோம் யாகம் பார்க்கலான்னு, ஆனால் பார்க்க முடியல. இப்போ நாங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். நாங்கள் உப்பிலியப்பரை ஒரு தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே தேப்பெருமாநல்லூர் கோயிலுக்கு போகலாம்.
உப்பிலியப்பன் கோயில் வந்துடுச்சு. இப்போ உப்பிலியப்பரை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி துளசி மாலை வாங்கலான்னு போகிறோம். துளசி மாலை 30 ரூபா சொன்னாங்க. ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கோயில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். கோயில் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு நல்ல அமைதி சூழ்நிலை இருக்குது. ஒரு அமைதியான ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எங்கேயுமே கேமரா அலவுட் கிடையாது. அதனால் அப்படியே முன்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு கேமரா உள்ளே தூக்கி வச்சிட்டோம். கோவிலோட கொடிமரம் இது. உப்பிலியப்பரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளில பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இங்கே பிரசாதம் விற்கிறாங்க. எல்லாம் அது வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. பிரசாதம் வந்து உப்பு இல்லாமல் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து தேப்பெருமாநல்லூர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலும் ஒரு அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே நுழைஞ்சோன்னே இடது பக்கம் முருகர் சன்னதி இருக்குது. அதை பார்த்து அப்படியே சுற்றி வந்தோம்னா நவகிரகத்தை வழிபடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரம், இங்கே இருக்கிறது கொடிமரம். இது ஒரு வாசல் இந்த பக்கம் இருக்குது. இப்போ கோயில் உள்ளே வந்துட்டோம். சிவன் ஸ்தலம் இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார்.
ஐயர்கிட்ட கோயில் வரலாறு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அவர் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஒரு 10 மணி ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்களுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட வரலாறு இதில் இருக்குது. 3 போர்ட்லேயும் ஃபுல்லாக இருக்குது, வரலாறு எழுதி போட்டிருக்காங்க இங்கே. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவசரமாக கிளம்பிட்டோம். காலையிலே 3 கோயில் இன்றைக்கி பார்த்து திருப்தியோடு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாசலில் வெள்ளருக்கு விநாயகர் வைக்கிறாங்க. அவர் இப்போ தான் வந்து கடை போட்டிருக்காரு. இது வீட்டில் வச்சா நல்லா விசேஷம் அப்படின்னு சொன்னார். அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.